வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அன்வர் ராஜாவால் ஓபிஎஸ்க்கு வெற்றி சாதகமாகும். ராமநாதபுரம் தொகுதி அதிர்ந்து போன இபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் என்னதான் ராமநாதபுரம் தொகுதியில் உதயகுமார், அன்வர் ராஜா அனைவரும் களமிறங்கி பிரச்சாரங்கள் அது அப்படி எப்படி என்று பண்ணி கொண்டிருந்தாலும் கூட ஓபிஎஸ்க்கு சாதகமாக தான் அதிமுகவில் நடந்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. அப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தற்சமயத்தில் உதயகுமார் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அன்வர் ராஜா அவர்கள் உறங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏன் அவர் அப்படி செய்தார் என்றால், தற்பொழுது அவருக்கான எம்பி சீட்டு கொடுக்காததன் காரணமாகத்தான் அவர் அப்படி செய்திருக்கிறார், விருப்பமில்லாத ஒரு செயலை செய்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் ஓபிஎஸ்க்கு ஆதரவை அளிக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் தற்பொழுது ஒரு சில முக்கிய புள்ளிகள் ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிமுகவில் வெற்றிக்கான வேலைகளை பார்த்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது தெரிவித்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பெருமிதத்தை காட்டு கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதி பெரும் வகையில் இருக்கிறது. தென்மண்டலத்தில் ஆதரவை அதிகமாக வைத்து கொண்டிருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் வாக்குகளையும் தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தீவிரமான பலா சின்னத்தில் பிரச்சாரத்தையும் பரப்புரைகளையும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அன்வர் ராஜா அவர்களும் பெருமிதத்தில் ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்து கணிப்புகளாம் சமீபத்தில் கேட்டு தெரிந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தற்சமயம் வரைக்கும் எடப்பாடி அணியில் ஆகபோகமாக அலப்பறையாகவும் பெரும் விதத்தில் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஆதரவு என்பது கிட்டியதா என்று கேட்டால் அதற்கு மிகவும் குறைவாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களுக்கு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டிருக்கிறது தென்மண்டலத்தில் என்றுதான் பார்க்கப்படுகிறது. தென்மண்டலத்தில் ஏற்கனவே இபிஎஸ்க்கு ஆதரவு மிகவும் குறைவு. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஆதரவையும் தன் பக்கம் இழுக்கிறார். அதிமுக வாக்குகளையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வேளையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு தான் நடந்து கொண்டு இருக்கிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் அடுத்தடுத்து ஒரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் திமுக, அடுத்தது அதிமுக என்று பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது பாஜக என்ற ஒரு சுழற்சியில் தான் பன்னீர்செல்வம் அவர்கள் பெரும் விதத்தில் ராமநாதபுரம் தொகுதியை தட்டி தூக்கப் போகிறார் பலாப்பழ சின்னத்தில் என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்து கொண்டிருந்தாலும் கூட அதிமுக பெரும் மெஜாரிட்டியை ராமநாதபுரத்தில் குறைக்கப்பட ஓபிஎஸ் அவர்களின் முயற்சியே காரணமாக இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக வாக்குகளை அழுக்காக தூக்கி நைஸாக தன் பக்கம் வர வைக்க ஒரு ஃபார்முலாவைத்தான் தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் அனைவரும் கூறிக்கொண்டதாலும் தற்பொழுது இபிஎஸ்ஸின் ஆதரவாளர் அன்வர் ராஜா அந்த ஒரு செயலை செய்திருப்பது ஓபிஎஸ்க்கு மிகுந்த ஒரு ஆதரவை தருகின்ற ஒரு சூழல் தான் இது பார்க்கப்படுகிறது. அதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் அரசியல் களம் என்பது மிகவும் சூடுபிடித்து பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் சூழலில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் தொடர்ந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைகளுக்கெல்லாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் நம்ம போகிற அரசியல் காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி, வணக்கம்.